மங்களபுரத்துல தொடர்ந்து ஒரே நாள்ல பலவிதமான மோசடி. ஜீவா பூச்சி வச்சுன்னு இஷ்டத்துக்கு காசு கேட்டுக்கிறான். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், அன்னபென்னா இருக்கட்டும், நம்ம யோகி பாபுவா இருக்கட்டும், வடிவுகரசின்னு சொல்லிட்டு 4 பேர்த்துக்குமே 4 விதமான பண தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க குறுகிய காலத்துக்குள்ளேயே எப்படியாச்சும் பெரிய பணக்காரனாக ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேமில் ஈடுபடுறாங்க. அந்த ஸ்கேமில் ஈடுபட்டு நல்லபடியாக போயிட்டு நிறைய காசும் சேர்த்ததுக்கப்புறம் லைஃப்பில் எப்படியாச்சும் செட்டில் ஆகணுன்ற டைமில் அந்த ஸ்கேமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி போலீஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்குத்தப்பாக மாட்டிக்கவும் செய்கிறாங்க. இப்போ இவங்கள போலீஸ் உள்ள வசி விசாரிக்கும் போது அந்த பணம் எங்கடான்னு கேட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அந்த பணம் இப்போ என்கிட்ட இல்லை, கொடுத்தவனும் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட இருந்தே ஒரு கட்டத்தில் இவங்க தப்பிக்கவும் ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, இவங்க அடித்த பணத்தை மறுபடியும் மீட்டெடுத்தாங்களா, இல்லை அதற்கிடையில் போலீஸுக்கும் இவங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அந்த பிரிண்டர்ல ஏதோ சம்திங் ராங். சரவணா, இஸ் இட் ட்ரூ? சாரி சார், நோ நோ, கம் அகைன். எனக்கு வேற வழி தெரியல. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய ஹைப்போட ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லிட்டுலாம் இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. ஒரு நார்மலான பிளாக் காமெடி மூவி, ஃபேமிலியோட எந்த ஒரு விரசமும் இல்லாமல் 2.5 மணி நேரம் ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு வரோன்ற அந்த மைண்ட் செட்டோட போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த படத்தோட டேரக்டர் நிறைய இந்த லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இல்லை சதுரங்க வேட்டை அந்த மாதிரி படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அதை ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக கொடுக்கணும்னு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிஸ்டார்னு சொல்லுவேன். படம் 2.5 மணி நேரம் ஓடுனா கூட எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க கேரக்டர் ரிவீல் பண்ணியிருந்தா கூட செகண்ட் ஹாஃபில் ஒரு டோலை வச்சு நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் ஒரு தரமான ட்விஸ்ட்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸில் தாங்க இந்த படமே நின்றுச்சு. அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், அன்னபென்னா இருக்கட்டும், வடிவுகரசிக்கும் யோகி பாபுக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த குட்டி பையன் சொல்லிட்டு கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக ஒரு என்டர்டெய்னர் பார்த்தா படத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபீல் குட்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ஒன் டைம் வச்சு வாட்ச் பண்ணி பாருங்க. படத்தில் எந்த ஒரு அடல் கண்டென்ட் இல்லைன்றப்ப நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த கான்செப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி படம் ஆகா ஓஹோன்று இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனில் போயிடாதீங்க. ஒரு நார்மல் பிளாக் காமெடி ஹைஸ்ட் மூவி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவே ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படமே நின்றுச்சு. இந்த படத்தோட டேரக்டர் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது லக்கி பாஸ்கர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை எடுத்துகிட்டு பாராட்டிருக்கு. படமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் இருந்தால் கூட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா படத்தை ஒன் டைம் வச்சு வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட் எதுவுமே இல்லைன்றப்ப நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதை வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.